கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெந்தகோஸ்தே பண்டிகை நல்வாழ்த்துக்களை சபையார் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு சபையோட பிறந்த நாள், திருச்சபையின் பிறந்த நாள். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது வல்லமையாய் இறங்கி பேதுரு பிரசங்கித்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட நாள், சபை பிறந்த நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கி வந்த ஒரு நாள். பெந்தகோஸ்தே பண்டிகை நாம் அனுசரிக்கின்றோம். பாருங்க, இந்த நாளிலே வந்திருக்கின்ற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப போகின்றார். சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. பாருங்க, சுவிசேஷம் கிறிஸ்துவின் உபதேசம் என்றாலே வெறும் வசனம் மட்டும் கிடையாது, வல்லமையும் உண்டு. வார்த்தை மாத்திரம் கிடையாது, அற்புத அடையாளங்களும் அபிஷேகமும் உண்டு. பாருங்க, ஒரு சில சபைகள்ல வசனத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேதாகம ஆராய்ச்சி, வசனங்களை அலசி ஆராய்ச்சி பார்ப்பது, மனப்பாடம் செய்வது, கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்வது, வசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஆவியானவருடைய வல்லமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில சபைகள்ல. இன்னும் ஒரு சில சபைகள்ல வல்லமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அபிஷேகம், அந்நிய பாஷை, சுகமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல், அற்புத அடையாளங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா வார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, அப்ப சுவிசேஷம் கிறிஸ்துவின் உபதேசம் என்பது இப்படி பிரித்து பிரித்து தனித்தனியாக செயல்படுவது அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம் என்றாலே, சுவிசேஷம் என்றாலே வார்த்தையும் உண்டு, வல்லமையும் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை குறித்து கூட நாம் மார்க் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அவருடைய ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னா, பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இன்னைக்கு சபைகள்ல பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பிசாசுகள் துரத்தப்படவில்லை. பாருங்க, வார்த்தையும் இருக்க வேண்டும், வல்லமையும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் பிரசங்கம் பண்ணினார், வல்லமையினால் பிசாசுகளை துரத்தினார். வார்த்தையும் வல்லமையும் சேர்ந்துதான் சுவிசேஷம், கிறிஸ்துவின் உபதேசம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்களேன். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். பரிசேயர்கள் இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்க எருசலேம் விட்டு என்ன பண்ணிருங்க, போயிருங்க, இங்க இருந்து ஊழியம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர் இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் முழுவதுமே எப்படி இருந்தது அப்படின்னா, உபதேசம் மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்தி கொண்டு பிணியாளிகளை சுஸ்தமாக்கி கொண்டுதான் இருந்தார். எது வரைக்கும்? கல்வாரி செல்வதற்கு அந்த 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 கடைசி நாள் வரைக்கும் அவர் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய ஊழியமே ஹீலிங்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுடைய ஊழியமே ஹீலிங்ஸ், நாட் ஓன்லி பிரீச்சிங், ஹீலிங்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ் சேர்ந்துதான் இருந்துச்சு.
அப்ப வார்த்தையும் வல்லமையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, அப்போஸ்தலர்களை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஊழியம் போல இந்த கடைசி காலத்துல ஊழியம் சபைகள்ல எழுப்பி செய்யணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா எவங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்கதான் எழுப்புதலுக்கு தடையாவே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இவங்க நினைக்கிற ஆளை ஆண்டவர் எழுப்புறது இல்ல, நினைக்காத ஆளை எழுப்புறார். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம மகனை, நம்ம மருமகனை, நம்ம மகளை இப்படி எழுப்புவாங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சிறியவனை, எளியவனை, புழுதியில கிடக்கிறவன, குப்பையில கிடக்கிறவனை கர்த்தர் அப்போஸ்தலனை போல எழும்பி வல்லமையா பயன்படுத்துகிறார். அதனால அவங்களுக்கு தாங்க முடியல. இன்னைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க தான் எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறாங்க. பாருங்க, வார்த்தை மாத்திரமல்ல, வல்லமையும் சேர்ந்துதான் சுவிசேஷம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கத்தை மக்கள் நம்புவதற்கே இயேசுவுக்கு அற்புத அடையாளங்கள் மிகவும் தேவைப்பட்டதாக இருந்தது. எடுத்து வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 48வது வசனம். தயவு செஞ்சு அமருங்க, அங்கங்க போகாதீங்க, சத்தியத்தை கவனிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்ப அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டால் விசுவாசம் வரும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல விசுவாசம் வாசிங்க. ரோமர் 10:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும். இல்ல, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே. பாருங்க, ரோமர் 10:17 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினால் விசுவாசம் வரும். Faith comes by hearing, hearing by the word of God. ரோமர் 10:17 சொல்கிறது. இங்கே யோவான் 4:48 சொல்கிறது, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வரும், தேவனுடைய வல்லமையை பார்ப்பதினாலும் விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மட்டும் விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லவில்லை, தேவனுடைய வல்லமையை அற்புத அடையாளங்களை பார்த்தும் விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்கள். அற்புத அடையாளங்களை செய்து சுகமாக்கி கொண்டிருக்கின்றேன், விடுதலையாக்கி கொண்டிருக்கின்றேன், பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கின்றேன். நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய புத்திரன், நான் தான் மெசியா என்பதை என்னுடைய கிரியைகளை வைத்து நம்புங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரசங்கத்தின் மூலம் மட்டும் தான் தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்கவில்லை, அற்புத அடையாளங்களையும் செய்து தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். பாருங்க, அவர் மட்டும் அப்படி செய்யல. அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். மார்க் 16:17-18 சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர்கள் மீது அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்பமாவார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையை முழு நிறைவாய் பெற்றுக்கொண்டு இயேசு செய்த கிரியைகளை இந்த பூமியிலே நாமும் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். பாருங்க, ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்த உடனே முதல்ல நம்மள என்ன செய்யறாருன்னா, நம்மள அவர் சாட்சியாக நிறுத்துகின்றார். எடுத்து வாசிங்களேன், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த உடனே உங்களை என்ன செய்யறாருன்னா, உங்களை பலப்படுத்துகின்றார். எதற்காக பலப்படுத்துகிறார்னா, உங்களை சாட்சியாக நிறுத்துவதற்கு, சாட்சியாக வாழ வைப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சாட்சியாக வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்றால் உங்களால் இயேசுவுக்கு சாட்சியாக வாழவே முடியாது. பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, தலைவலி, பயங்கரமான தலைவலி,
மூக்கெல்லாம் அப்படியே ஒலிக்கிட்டே இருக்கு, ரன்னிங் ரோஸா இருக்குது, சரிங்களா, நோஸா இருக்குது, ரன்னிங் நோஸ். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காண்டி போறீங்க. போற சமயத்துல டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அச்சுன்னு தும்மி மூக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க போவீங்களா அந்த டாக்டர்கிட்ட? நான் என்ன கம்ப்ளைண்டோட வர்றேனோ அதே கம்ப்ளைண்டோட அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க, திரும்பி வந்துடுவீங்க. ஏன்னா சாட்சி கெட்டு போச்சு, சாட்சி கெட்டு போச்சு. அப்ப என் சரீரத்துல ஒரு வியாதியோட ஒரு பலவீனத்தோட இருந்துகிட்டு இயேசு உன்னை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்காச்சும் சொன்னேன் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஓ சாட்சியே சரியில்லையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீயே இன்னும் வியாதியா இருக்கிறையே, உன்னையே நீ நம்புற இயேசு சுகமாக்கலையே, உன்னை எப்படி நீ சொல்ற இயேசு என்ன எப்படி சுகமாக்குப்பாரு அவனை கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுங்க. அப்ப அந்த வியாதி என்கிற நிலைமையிலே நம்ம பலவீனமா இருந்தோம் அப்படின்னா நம்மளால சாட்சியா இருக்க முடியாது. அப்ப ஆரோக்கியத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆரோக்கியத்தால் நாம் பலம் அடைந்தாதான் சாட்சியாக இருக்க முடியும். ஒரு சில பேர் பாருங்க, பாவத்திலையும் அடிமைத்தனத்திலையும் சிற்றின்ப காரியத்திலையும் போதைகளையும் அப்படியே கட்டப்பட்டவர்களாக கிடப்பாங்க. இப்ப ஒரு மனுஷன் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவனுக்கு போய் நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்றீங்க. நீங்கள்ல ஒரு விசுவாசி, ஒரு ஒரு ஆவியின் அபிஷேகத்தை பெறாத ஒரு விசுவாசி போய் சொல்ல போறான். என்ன சொல்ல போறான்? ஏன்டா அப்படி குடிச்சு விழுந்து கிடக்குற, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு அப்படின்னு அப்படின்னு இந்த விசுவாசி சொல்றான் அப்படின்னா, அப்ப அவன் திரும்பி கேட்பான், என்னன்னா நேத்து தான் என்ன பண்ண, டீக்கடையில உன்னை பார்த்தேன் தம் அடிச்சுக்கிட்டு இருந்த, நீயே இன்னும் விடுதலை ஆகல, உன்னையவே உன் இயேசு என்ன பண்ணல, விடுதலை ஆக்கல, நீயே மறைமுகமா என்ன பண்ற, வெளியில போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, யாருக்கும் தெரியாம, நீயே விடுதலை ஆகாம எனக்கு வந்து விடுதலையை பத்தி நீ பேசுறியா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க. அப்ப நம்ம பாவம் என்கிற காரியத்திலே நம்ம கொஞ்சம் பலவீனமா இருந்தோம், பரிசுத்தம் என்கிற ரீதியிலே நம்ம வந்து பலப்படாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால இயேசுவுக்கு சாட்சியா இருக்கவே முடியாது. ஒரு சில பேர் பாருங்க, அவ்வளவு சீக்கிரத்துல வந்து யாரையும் மன்னிக்கவே மாட்டாங்க, அன்பே இருக்காது, அன்பு இல்லாத ஒரு கடினமான தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னா நீ மற்றவங்களையும் நேசிக்க மாட்டேற, இயேசு நேசிக்கிறார், நீ மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்ல போச்சுன்னு கேட்பாங்க. உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், நீ பக்கத்து வீட்டுக்காரனே என்ன மன்னிக்காம இருக்கிற, கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப ஒரு சில நேரத்துல நம்ம வந்து சாட்சியா வாழ முடியாம திணறும் பொழுது ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி நம்மை சாட்சியாக நிறுத்துகின்றார். ஒரு சில பேர் இந்த பண விஷயத்துல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, பொருளாதாரத்துல பலவீனமா இருப்பாங்க. எப்படின்னா கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், நிறைய பிரச்சனைகள், பண பிரச்சனையில சிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஈஸியா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு கொஞ்சம் தடங்களா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்கள வீட்டுக்கு தேடியே கடன்காரங்கள் வர்றாங்க, அவங்களே இன்னும் செலுத்தின கடனை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதை பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த மனுஷன் போய் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவர் உன்னை வந்து கடன் வாங்குகிற நிலைமையிலிருந்து கடன் கொடுக்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டு போவார், மாற்றுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னா உன் இயேசு கொண்டு போட்டோம், அப்புறம் நான் இயேசுட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்ப இப்ப இந்தந்த ரீதியில நம்ம வந்து பலவீனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால சாட்சியா இருக்கவே முடியாது. பல வகையில நம்ம சொல்லலாம். அப்ப இயேசுவுக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எடுத்து வாசிங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கும் பொழுது நீங்கள் வேறு மனுஷர்களாக மாறிவிடுவீர்கள். அதாவது எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துவிடும், உங்களுக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு உண்டாகிவிடும், உங்களுக்குள்ளே இந்த பழைய காரியங்கள் எல்லாம் அழிந்து புதிய காரியங்கள் பிறக்க ஆரம்பிக்கும், நீங்கள் வேறு மனுஷனாக மாறிவிடுவீர்கள். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்கின உடனே முதலிலே அவனுடைய அடையாளத்தை மாற்றுகின்றார், அடையாளத்தை மாற்றுகின்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து ஒரு மோசமான மனுஷன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷி ஒரு மோசமான மனுஷி. இப்ப ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின உடனே மோசமான மனுஷன் பாசமான மனுஷனா மாறிடுறான், மோசமான மனுஷி பாசமான மனுஷியா மாறிடுறான். அடையாளத்தை மாத்துறாரு, அடையாளத்தை மாத்துறார். இதுக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி கோபக்காரன்,
அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி சண்டைக்காரி, இப்ப சாந்த குணம் உள்ளவன், சாந்த குணம் உள்ளவள் அப்படின்ற அந்த நிலைமைக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் வேறு மனுஷனாக வேறு மனுஷியாக மாற்றுகிறார். வேறு மனுஷியாக மாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி சோம்பேறி, இதுக்கு முன்னாடி சரியான தூங்க மூஞ்சி. இப்ப அபிஷேகத்தை பெற்ற பிறகு இப்ப உற்சாகமா என்ன பண்றான்? எழும்புகிறான். இப்ப உற்சாகமா ஆலயத்துல கவனிக்கிறான். அடையாளத்தை ஆவியானவர் என்ன பண்றாரு? மாற்றுகின்றார். வேறு மனுஷனாக மாற்றுகின்றார். உருப்படாதவன், பயனற்றவ, பிரயோஜனம் இல்லாதவ இன்னைக்கு பயனுள்ள பாத்திரமாக ஆவியானவர் மாற்றி இருக்கின்றார். குடிகாரன், விபச்சாரி, பொறுக்கி, இதெல்லாம் பழைய அடையாளம். ஆவியானவரை பெற்ற பிறகு இப்பொழுது நீதிமான், இப்பொழுது பரிசுத்தவான், இப்பொழுது பரிசுத்த மாத்துறார். அடையாளத்தை மாத்துறார். ஆவியானவர் அடையாளத்தை மாற்றுகிறார். அப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்னும் அதிக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் அதிக வாஞ்சையாக நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஆவியானவருடைய கிரியையினாலதான். எடுத்து வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப ஆவியானவருடைய உதவி இல்லாம எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுறது இல்லை. ஆவியானவருடைய அந்த கிருபையினாலதான், ஆவியானவருடைய அனுகிரகத்தினாலதான் நம்மளால ரட்சிக்கப்பட்டோம். அது ஒரு அனுபவம் பாருங்க. பாருங்க, ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்றோம்? குடிக்கிறோம். இப்ப தண்ணி நம்மளுக்குள்ள போகுது. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப அந்த தண்ணி நம்மளுக்குள்ள போகுது. சரிங்களா? இப்ப தண்ணிக்குள்ள நீங்க போறீங்க. ஒரு பெரிய குளம் இருக்குது, சுத்தமான குளம். அந்த தண்ணிக்குள்ள நீங்க போறீங்க. இதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம். தண்ணி உங்களுக்குள்ள போச்சு, இப்ப தண்ணிக்குள்ள நீங்க போறீங்க. எப்படி சொல்றது நான் புரியுற மாதிரி, சேத்துல ஒருத்தன் விழுந்துட்டான், சாக்கடைக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டான், உடம்பு கிடம்பு மூஞ்சிக்கிச்சுலாம் சகதியா இருக்குது. இப்ப விழுந்தவன் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. தூக்கி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மூஞ்ச கழுவுவாங்க. அவன் யாரா அப்படின்னு பாப்பாங்க. மூஞ்ச கழுவுவாங்க. இது ஒரு அனுபவம் பாருங்க. இது ஒரு அனுபவம், மூஞ்ச கழுவுகின்ற ஒரு அனுபவம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கத்துல ஒரு நதி இருந்துச்சுன்னா, ஒரு ஆறு இருந்துச்சுன்னா, தண்ணியை மோந்து அவனை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஊத்தி அவனை உடம்புலக்கெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அடுத்து என்ன? அது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை முற்றிலுமா தண்ணிக்குள்ள ஆத்துல போய் என்ன பண்ணுவான்? குளிக்க வச்சு கிளீன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவன் என்ன பண்ணிடுவான்? கிளீன் பண்ணிடுவான். ஒரு சேரு, ஒரு சகதி அவன் உடம்புல இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும். இதான் பாருங்க, இதான் அந்த அனுபவம் பாருங்க. அப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்திலே பல வகையான அனுபவங்கள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா யோவான், நான் வாசிக்கிறேன், யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். யாரு? இயேசு கிறிஸ்து. சீசர்கள் என்ன பண்றாரு? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுகிறார். இது ஒரு அனுபவம். அடுத்து நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அக்னிமயமான நாவு வடிவிலே 120 பேர் மேல அப்படி என்ன பண்றாரு? இறங்குகிறார். இறங்கின உடனே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். நம்ம பாக்குறோம். அது ஒரு அனுபவம். இப்ப அடுத்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சபைக்கு மகா உபத்திரவம் ஏற்படுகிறது. சீசர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். வசனம் பிரசங்கிக்க முடியவில்லை. அந்த நேரத்துல சீசர்கள்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி
உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் இல்லையா? இறங்கினாரா இல்லையா? இப்ப மறுபடியும் ஜெபிக்கிறாங்க. பிரச்சனை அதிகமாகுது, போராட்டம் அதிகமாகுது, நெருக்கங்கள் அதிகமாகுது. இப்ப மறுபடியும் ஜெபிச்சு இன்னும் அதிகமான அக்னி என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இயேசு ஊதுகிறார். அடுத்து அக்னிமயமான நாவோடு ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள் 2ஆம் அதிகாரத்துல. இங்க 4ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்திலே கிளாஸஸ் இருக்குது, ரேங்கிங் இருக்குது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சலாலம். அப்ப அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் என்று அமைதியாக இருக்கக்கூடாது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலே இன்னும் நான் பெருக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்த ரேங்கிங் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இருக்குது. அந்த ரேங்கிங்ல நான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த உடனே அடுத்த ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றார். ஆவியானவர் தேற்றரவாளன் மாத்திரம் கிடையாது, அவர் கண்டித்து உணர்த்துகிறவராகவும் இருக்கின்றார். இன்னைக்கு சபையில ஆவியானவர் அன்பாகவும் பேசுகின்றார், கண்டித்தும் பேசுகின்றார். அவர் அன்பின் ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் பச்சிக்கின்ற அக்னியாகவும் இருக்கின்றார். ரெண்டுமே அவருடைய வேலை. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் ஆவியானவருடைய கிரியைகளாக இருக்கிறது. இன்னைக்கு தேற்றரவாளனாக இருக்கக்கூடிய ஆவியானவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகின்ற ஆவியானவரை மக்கள் நிராகரிக்கிறார்கள், வேண்டாம் என்கிறார்கள். அப்படி ஆவியினை நிறைந்து ஒரு போதகர் பேசினார் என்றால் உடனே சபையை விட்டு வெளியில ஓடிடுறாங்க. எங்களுக்கு பாவத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, நியாய தீர்ப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படியே அன்பா அரவணைப்பா பேசிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவரோட பேச மாட்டாரு. தேவனுடைய வசனம் எதுவே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு புறத்தை மட்டும் பேசினா அது உண்மையே தேவனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. பிசாசு தான் ஒரு புறத்தை மட்டும் பேசுவான். தாள குதியும் தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு வசனம் இயேசு சொல்றாரு, இன்னொரு வசனம் இருக்குப்பா, தேவனாய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்தையும் சொல்றாரு. ஏனென்றால் 2-3 வசனங்களினால் காரியங்கள் நிறைவேறப்படும். அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வார்த்தை வெளிப்படுகிறது என்றால் அது ஆவியானவர் பேசுகின்ற சத்தம். ஆவியானவர் பேசுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆவியானவர் நம்மை நடத்துகின்றார். சங்கீதம் 143:10 சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவர் நடத்துகின்றவர். எப்படி நடத்துறாருன்னா சத்தியத்திலே நடத்துகின்றார். ஏனென்றால் அவருடைய பேரை என்னன்னா சத்திய ஆவியானவர். ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துகின்றார். சத்திய ஆவியானவர் என்று வசனம் சொல்கிறது. ஆவியானவர் சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை பேச மாட்டார், வசனத்திலிருந்து தான் பேசுவார். பாருங்க, ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 10 கன்னிகைகள் உவமை நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. அதுல 5 பேரு மணவாளனோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், 5 பேரு கைவிடப்பட்டாங்க. ஏன் 5 பேர் கைவிடப்பட்டாங்க அப்படின்னா, மணவாளன் வர்ற வரைக்கும் அவங்ககிட்ட என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, ஆயத்தமே இல்லாம இருக்கிறாங்க, அபிஷேகம் இல்லாம இருக்கிறாங்க. ஆயத்தமும் இல்ல, அபிஷேகமும் இல்ல, அப்படி நெருப்பு இல்லாம இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம ஆவியில அனலா இருக்க வேண்டும். அப்ப நம்மகிட்ட அபிஷேகம் இல்ல அப்படின்னா நெருப்பு இருக்காது. நெருப்பு இல்லைன்னா மணவாளன் நம்மளை எடுத்துக்கொள்ள மாட்டாரு, கைவிடப்படுவோம். அப்ப அபிஷேகம் ரொம்ப அவசியம். அப்பதான் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எது வரைக்கும் நம்ம நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா லிமிட்டே கிடையாது. பாருங்க, கர்த்தருடைய
வருகை பரியந்தமும் நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்வின் முடிவு பரியந்தமும் நாம் ஆவியிலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா வெளிப்படத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படி பூமியில இறங்குது. அப்ப பாருங்க, அப்ப கூட அந்த வசனம் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். புதிய வானம் புதிய பூமி அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு இறங்குகிறது. அப்ப அந்த வசனம் வருது பாருங்க, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இப்ப நம்ம ஆவியானவருடைய அந்த ஜீவ தண்ணீரை இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன பண்றோம், பருகுகிறோம், ஆவியிலே தாகம் தீர்க்கப்படுகின்றோம். அன்னைக்கு பிசிக்கலாவே நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க போறோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய வானம் புதிய பூமி இந்த புதிய எருசலேம்ல பிசிக்கலாவே இந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ண போறோம், இன்டேக் பண்ண போறோம். சரி, இப்ப ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்தா என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை ஒரு 1/2 மணி நேரத்துல நான் சுருக்கமாக முடிக்கின்றேன். நான் கொஞ்சம் வேகமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் குறிப்பெடுத்துக்கங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் நடந்ததினால் ஒழுங்கின்மை வெறுமை வந்துவிட்டது. எங்க பூமியில ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால வெறுமையும் ஒழுங்கின்மையும் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா பிசாசு தான் இருக்கிறான். நானும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால வெறுமை ஏற்பட்டு விட்டது, ஒழுங்கின்மை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த வெறுமை நீங்க வேண்டும், ஒழுங்கின்மை மாற வேண்டும். வெறுமை நீங்கி நிறைவு உண்டாக வேண்டும், ஒழுங்கின்மை நீங்கி ஒழுங்கு உண்டாக வேண்டும் என்றால் ஆவியானவரின் அசைவாடுதல், ஆவியானவரின் அபிஷேகம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது, வெறுமையும் இருக்குது. அதன் மேல என்ன பண்றார் ஆவியானவர், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா இருளை வெளிச்சமாக்க மாற்றுவதற்கு, ஒழுங்கின்மை ஒழுங்காக மாற்றுவதற்கு, வெறுமையை நிறைவாக மாற்றுவதற்கு ஆவியானவரின் அசைவாடுதல் அவசியம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற வெறுமை நிறைவாகுவதற்கு ஆவியானவரின் அபிஷேகம் அசைவாடுதல் மிகவும் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறுவதற்கு ஆவியானவரின் அசைவாடுதல் மிகவும் அவசியம். உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாவதற்கு ஆவியானவரின் அபிஷேகம் மிகவும் அவசியம். அவசியம். அப்ப உங்க லைஃப்ல ஒரு சில பகுதிகள் ப்ராப்பரே இல்லாம, அப்படியே ஃபார்முலா இல்லாம, இன்ஃபார்முலா, சிஸ்டமேட்டிக் இல்லாம அப்படியே குழஞ்சி ஒரு சில காரியங்கள் கிடக்கலாம். அது உங்களோட லைஃபா இருக்கலாம், உங்க சரீரமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பினான்ஸா இருக்கலாம். அதையெல்லாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகின்றவர் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காக மாறும், வெறுமை எல்லாம் நிறைவாக மாறும், இருள் எல்லாம் ஒளியாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இந்த அசைவாடுதல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய வார்த்தையே வருகிறது, அதுக்கப்புறம் தானே கர்த்தர் சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்ப உங்க வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, உருவாகுவதற்கு முன்பதாக, ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்பதாக ஆவியானவரின் அசைவாடுதல் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையின் வழியாக வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே பிசிக்கல் வேர்ல்டுக்கு வரும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து காணக்கூடிய இந்த உலகத்திற்கு வரும். அப்ப ஆவியானவர் அசைவாடுதல் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க? வாக்குத்தத்தம் இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது? விசுவாச அறிக்கை இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது? நல்ல வசனங்களை மனப்பாடமா சொல்றோம், ரைட்டு. ஆனா இதெல்லாம் இருந்தும் ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏட்டு சுரக்காய். என்னது ஏட்டு சுரக்காய்? எதுக்கு உதவாது? கறிக்கு உதவாது. சுரக்கான்னு எழுதி கொடுத்து சமைக்க முடியுமா? சமைக்க முடியாது. அப்ப ஒரு இடத்துக்கு நீங்க கிளம்பி போறீங்க, குடும்பமா ஒரு இடத்துக்கு பிக்னிக் போறீங்க. அப்ப சமையல் பண்றதுக்கான எல்லா காரியமும் இருக்குது. என்ன பண்றாரு?
கணவர் வந்து கறிலாம் வாங்கிட்டு வர்றாரு, பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்துட்டாரு, பிரியாணிக்கு தேவையான எல்லா காரியமும், மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டு வந்துட்டாரு. அடுப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, விறகு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரிங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியா இருக்குது. இப்ப பத்த வைக்கிறதுக்கு என்ன இல்ல? தீப்பெட்டி இல்ல. தீப்பெட்டி இல்லைன்னா பிரியாணி சமைக்க முடியுமா? சட்டியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது அப்படியே. அதே போலதான் பாருங்க, எல்லாமே இருக்குது. வாக்குத்தத்தம் இருக்குது, வசனம் இருக்கு, வசன அறிக்கை இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அபிஷேகம் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. வார்த்தை கிரியை செய்வதற்கு முன்பதாக, வார்த்தையினால் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக ஆவியினால் ஜலத்தின் மீது அசைவாடினார். உங்கள் மீது அசைவாடும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில உரைக்கப்படுகின்ற வார்த்தைகளை அப்படி ஆசீர்வாதமாக அப்படி பிரிண்ட் அவுட் எடுப்பார், டவுன்லோட் பண்ண வைப்பார். பாருங்க, இயேசுவின் இடத்திலே சீசர்கள் கத்துக்கிட்டாங்க. 3.5 வருஷம் இருந்து உபதேசத்தை கத்துக்கிட்டாங்க. ஆனா இயேசு மரித்து உயிர் தெழுந்த போன பிறகு சீசர்களை உடனே போய் நீங்க ஊழியம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்? ஏன்னா அவங்ககிட்ட கிறிஸ்துவின் உபதேசம் இருக்குது, கிறிஸ்துவின் ஆவி இல்ல. அதனால உன்னதத்திலிருந்து வருகின்ற அந்த பலத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள், காத்திருங்கள். அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கிரியை நடந்திருக்காது. அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஊழியம் செய்யும் பொழுதுதான் கிரியை நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அபிஷேகம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பாருங்க, இது எப்படி ஆகும்? ஒரு வார்த்தை வருது, ஒரு வாக்குத்தத்தம் வருது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் வருது. இன்னைக்கும் கூட சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் பேசிடுவார், அல்லது நீங்க எதிர்பார்க்காத மாதிரி பெரிய காரியத்தையும் பேசிடுவார். அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? அதற்கு தூதன் சொல்ற பதில் தான் அதே பதில் தான் உங்களுக்கு. வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? பாருங்க, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, வாக்குத்தத்தம் எப்படி ஆகும்? ஆவியானவருடைய வல்லமையிலே நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, உன்னதத்தில் இருக்கின்ற அந்த பலத்தால் நீங்கள் தரித்துக் கொள்ளப்படும் பொழுது, நிரப்பப்படும் பொழுது அது அப்படியே ஆகும். எப்படி ஆகும்? அப்படியே ஆகும். எதனால் ஆகும்? ஆவியினாலே ஆகும். பாருங்க, ஒரு கன்னி கர்ப்பம் தரிக்கின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆணின் வித்து இல்லாமல் அது முடியாது. மனித சக்தியால் அது முடியாது, இயற்கை சக்தியால் அது முடியாது. ஆனால் ஆவியானவர் வந்தால் நடக்கும் தான் அதுல இருக்கக்கூடிய காரியம். அப்ப உங்க வாழ்க்கையிலையும் கூட மனித சக்தியால் முடியாதது, இயற்கை சக்தியால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது ஆவியானவரால் முடியும். ஆவியானவருடைய அசைவாடுதலால் முடியும். ஆவியானவர் உங்கள் மீது நிழலிடும் பொழுது உண்டாகும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் ஒரு சில மனிதர்கள் மீது, தேவ மனிதர்கள் மீது தங்கினார். யோசேப்புக்கு ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். பஞ்ச காலத்துல தம்முடைய ஜனங்களை போஷிப்பதற்கு அவனுக்குள்ள இருந்த அந்த அந்த தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அறிவு, ஞான அறிவு பிரயோஜனமாக இருந்தது. சிம்சோனுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம் அப்படின்னா, நியாயம் விசாரிக்கின்ற ஒரு அபிஷேகம், எதிரிகளிடத்தில் இருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பராக்கிரம ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அபிஷேகத்துல பல வகைகள் உண்டு, ஒரே மாதிரி அபிஷேகம் கிடையாது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா, ராஜரீகமான ஒரு அபிஷேகம், ஒரு லீடர்ஷிப். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. எலிஷா இவங்களுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படின்னா, அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. யெகூவுக்கு எப்படி அபிஷேகம்னா, தாவீதை போல அவனும் ஒரு லீடர்ஷிப், ஒரு ராஜரீகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் மல்டி டைமென்ஷன்ல செயல்படுது. தானியேலுக்கு சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். பாருங்க, இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய காரியத்தை கூட தானியேல் புத்தகத்துல நீங்க படிக்கலாம்.
யோவான் எழுதின அந்த வெளிப்படுத்தல் அந்த அந்த இதுவும் தானியேலுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. பட் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் அதே போல ஒரு அபிஷேகம் தான், வெளிப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். சாமுவேலுக்கு என்னது? தேவ ஜனங்களை கர்த்தரிடத்திலே மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, தேவனை விட்டு சிதறி போனவர்களை மறுபடியும் தேவனிடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் அந்த தீர்க்கதரிசிக்கு. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னா தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். இப்படி அபிஷேகத்துல பல வகை இருக்குது பாருங்க, பல வகையில இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் யூனிக்கா அபிஷேகத்தை கொடுக்கின்றார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருக்கு? உங்களுடைய அழைப்புக்கேற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் இடத்துல பெற்று கொள்ளுங்கள். கேட்டு என்னுடைய அழைப்புக்கேற்ற அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். பாருங்க பாருங்க, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏசாயா 45:1-4 முடிய உள்ள வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவனுக்கு வெண்கல கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா உடைக்குமா, இரும்பு தாழ்பால்கள் ஆட்டோமேட்டிக்கா திறக்குமா, அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்துல ஒளிச்சு சத்துரு ஒளிச்சு வச்சிருக்கலாம், மனுஷன் அடைச்சு வச்சிருக்கலாம், தராம தடுத்து வச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆவியில நிறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உங்க காலடியில் வந்து விழுகும். அபிஷேகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. பாருங்க, அலங்கார வாசுதல் அற்புதம் நடக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க வேதத்துல. இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக அந்த பிச்சைக்காரன் வந்து, அந்த முடவன், அவன் வந்து என்ன எதிர்பார்க்கறான்னா, பேதுருட்டையும் யோவான்ட்டையும் ஏதாச்சும் கொடுப்பாங்க, காசு எதிர்பார்க்கறான். அப்ப பேதுரு யோவான் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட சொல்லிட்டு எழுப்பி அற்புதத்தை செஞ்சிடறாங்க. அந்த அபிஷேகம் அற்புதத்தையும் செய்யுது. இப்ப வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அதே அப்போஸ்தலருடைய பாதத்துல ஆஸ்திகள் எல்லாம் வித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அபிஷேகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், அபிஷேகம் அற்புதத்தையும் செய்யும், அபிஷேகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அபிஷேகத்துல நிறையணும். நான் சொல்றேன், நீங்க அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது சத்ரு அட்டச்சி வச்சிருக்கிற, சத்ரு பூட்டி வச்சிருக்கிற, சத்ரு ஒளிப்படத்துல வச்சிருக்கிற, அந்த காலத்துல வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் வெளியில வர ஆரம்பிக்கும். ஆவியானவர் அப்படி எடுத்து கொடுப்பார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. பாருங்க, ஆவியானவர் அவன் மீது இறங்கின உடனே அவன் மீது கட்டியிருந்த இந்த கயிறுகள் எல்லாம் நூல்களாக மாறிவிட்டன. எப்படி நூல்களாக மாறிவிட்டன அப்படின்னா, நெருப்புப்பட்ட நூல் போல மாறிவிட்டன என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, அவனை எப்படி கட்டினாங்க அப்படின்னா, ஒரு புதிய கயிறினால் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. பழைய கயிறு கிடையாது, ஒரு இத்து போன கயிறு கிடையாது, ஈஸியா அந்து போற மாதிரி ஒரு கயிறு கிடையாது. ஒரு புதிய கயிறினால் அவனை கட்டினார்கள். அது ஈஸியா அறுக்க முடியாது, அவுழ்க்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு தான் என்ன பண்ணிருக்காங்க, கட்டி இருக்கிறாங்க. இப்ப வசனம் சொல்லுது, ஆவியானவர் அவன் மீது பலமா இறங்கினதுனால் அவனை கட்டி இருந்த கயிறுகள் அப்படியே நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து டக்குன்னு விழுந்துருச்சான். பாருங்க, அபிஷேகத்துல நிறையும் பொழுது இப்படிதான் நடக்குது. ஆவியில நிறையும் பொழுது இப்படிதான் நடக்குது. பாருங்க, பிசாசு என்ன பண்றான், ஒரு சில கட்டுகளினாலே மனிதர்களை கட்டி வைத்திருக்கின்றான். கட்டுகளினாலே என்ன பண்ணிருக்கிறான், கட்டி வைத்திருக்கின்றான். பாவ கட்டினால், வியாதி என்கிற கட்டினால், சாபம் என்கிற கட்டினால், மரண கட்டினால் கட்டி வைத்திருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் அபிஷேகத்தை பில்லி சூனியம் என்கிற கட்டினால், இப்ப அபிஷேகத்துல நிறையும் பொழுது கட்டுகள் என்ன ஆகுது, அருந்து டக்கு டக்குன்னு உழுகுது. அதான் அபிஷேகத்துல நிறைஞ்சி பாடல் பாடும் பொழுது அதான் இங்க நடக்குது. ஏன் பாட்டு பாடும்போது ஜனங்கள் பொத்து கீழே விழுகுறாங்கன்னா, கட்டுகள்லாம் என்ன ஆகுது, அருந்து விழுகுது. பிரசன்ஸ்ல கர்த்தருடைய பிரசனத்துக்கு முன்பதாக பர்வதங்கள் எல்லாம் மெழுகை போல உருகி போகுமா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும்.
ஆவியானவர் அவன் மீது இறங்கின உடனே அந்த கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து விழுந்து விட்டது. இயேசு கூட ஒரு அற்புதம் செய்யறாரு. கிட்டத்தட்ட 18 வருஷமா கூனியாக இருந்த ஒரு பெண்ணை வந்து இயேசு என்ன பண்றாருன்னா தொட்டு சுகமாக்குகிறார். அப்போ ஒரு சில கட்டுகள் உடைய ஜெபிக்க வேண்டும். எண்ணெய் தலையில கை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். இயேசுவே அப்படிதான் பண்ணிருக்கிறார். வார்த்தையினாலே சுகமாக்க முடியும். ஆனா இந்த கட்டை என்ன பண்ணணும்? இந்த கட்டை உடைக்கணும்னா தொட்டுதான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடுவதில்லையா கேக்குறாரு. யார்கிட்ட கேக்குறாரு? குறை சொல்றவங்க கேக்குறாரு, குற்றம் சொல்றவங்க கேக்குறாரு. ஓய்வு நாள்ல போய் சுகமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்றவங்க கேக்குறாரு. பாருங்க, அப்ப ஆபிரகாமின் குமாரத்தி கட்டுகளிலே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. கட்டவிழ்த்து விடப்பட்டு சுதந்திரமாக வியாதி இல்லாம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, ஏசாயா 10:27 சொல்கிறது, அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். பாருங்க, அபிஷேகத்தின் நுகம் அப்படின்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, the yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகத்தால் நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அபிஷேகத்தால் நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். the yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகம், சரியான அபிஷேகம் இருக்குதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கட்டுகள்லாம் உடைஞ்சி ஹீலிங் உடனே நடக்கும், டெலிவரன்ஸ் உடனே நடக்கும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியல் 37:2 வாசிங்க. கொஞ்சம் வேகமா வாசிங்க. 37:2 எசேக்கியல். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எலும்புகள் பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. சரி, அப்ப எலும்புகள் உலர்ந்து கிடக்குது பள்ளத்தாக்கின் வெளியிலே. அப்ப எலும்புகள் அப்படின்னா என்ன? அது உலர்ந்து போயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து வாசிங்க. அதே 37:11 வாசிங்க. 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யாரு? அப்ப யாரு இன்னைக்கு இஸ்ரவேல் வம்சத்தார்? யாரு? நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவுக்குள் இஸ்ரவேலர்களாக இருக்கின்றோம். இருதரத்தாரையும் கர்த்தர் ஒன்றாக ஆக்கிவிட்டார் என்று வசனம் சொல்கிறது. அப்ப எலும்புகள்லாம் நம்ம தான். உலர்ந்து போயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க. அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, எலும்புகள் என்றால் இஸ்ரவேல் வம்சத்தார், உலர்ந்து போயிற்று என்றால் நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை. ஒரு சிலருடைய வாழ்க்கையே நம்பிக்கை இல்லாம இருக்கும். எதுக்குடா வாழ்ந்துக்கிட்டு? ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளில் நம்பிக்கை இல்லாம இருக்கும். குடும்பத்துல சமாதானம் இல்லாதனால குடும்ப வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. ஒரு தொழில் கூட நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் நடந்துட்டேன், மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா எனக்கு தெரியாது. நம்பிக்கையே கிடையாது. நான் எப்படி முன்னேற போறேன் தெரியாது. நம்பிக்கையே இல்லை. எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குமா? எனக்கெல்லாம் ஒரு அதிசயம் நடக்குமா? என் பொருளாதாரம் மேம்படுமா? நான் அந்த வெக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பேனா? நான் என்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில நான் கம்பீரமா நிக்க முடியுமா? நான் உயர முடியுமா? நான் மேன்மை அடைய முடியுமா? இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு இருப்பீர்களானால் அந்த கேள்விக்கான பதிலாய் ஆவியானவர் பேசுகிறார். எசேக்கியேல் 37:5 வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஆவியானவர் வந்துட்டாருன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துவிடும், உங்களுக்குள்ள உயிர் வந்துவிடும், உங்களுக்குள்ள ஜீவன் வந்துவிடும், உங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வந்துவிடும். நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே கர்த்தர் நம்புவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து காட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். நடக்காத காரியங்களை நடக்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ட்ரையா இருக்குது எல்லாமே. உலர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் என்ன செய்வாரு? உயிரடைய செய்வார். ஆவியானவர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா உயிரடைகிறது. உலர்ந்து போன ட்ரையா இருக்கக்கூடிய உங்களுடைய பினான்ஸை கர்த்தர் உயிரடைய செய்வார்.
வியாதியினால் உலர்ந்து போன ட்ரையா இருக்கக்கூடிய உங்களுடைய உடலை கர்த்தர் உயிரடைய செய்து ஆரோக்கியமாக மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லாம சண்டை சச்சரவு குழப்பத்தினால குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு ட்ரைனஸ் உலர்ந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சமாதான நதியை பாய விட்டு உங்களுக்கு அதை உயிரடைய செய்வார். அப்ப ஆவியானவர் வரும் பொழுது ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகிறது. ஆவியானவர்ல நிறைய சில பாத்துட்டீங்களா, டல்லா டொங்கின்னு வருவாங்க. அபிஷேகத்துல அனாட்டி நிறைஞ்சி ஜெபிச்ச உடனே மூஞ்சி எப்படி ஆயிருது, ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா உயிரடைய செய்கின்ற, உலர்ந்து போனவைகளை உயிரடைய செய்கின்ற, உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் நான் பிரசங்கிக்கின்ற ஆவியானவர். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கெர்ச்சிக்கிற சிங்கம், பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், பாருங்க, சிங்கத்தை மேற்கொள்றதுக்கு, சிங்கத்தை அட்டாக் பண்றதுக்கு, சிங்கத்திட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கையில ஒண்ணுமே இல்ல. சிங்கமும் அவன் எப்படி நிக்கிறாங்க, சிங்கிளா நிக்கிறாங்க, தனியா நிக்கிறாங்க. இப்ப அவனை தற்காத்துக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே அவன்கிட்ட இல்ல. சிங்கம் ஈஸி அவனை. அது எப்படிப்பட்ட சிங்கம்னா பாலசிங்கம். பாலசிங்கம்னா என்னது, யங் லைன் ஆங்கிலம் இருக்குது. அதாவது எல்லாம் சிங்கம், கிழட்டு சிங்கம் கிடையாது, எல்லாம் சிங்கம். இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதினால், அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், அவன் கையில் ஒன்றுமே இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டிய கிழிச்சு போடுற மாதிரி சிங்கத்தை என்ன பண்ணிட்டானா, அப்படியே கையாலே என்ன பண்ணிட்டானா, கிழிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டான். பாருங்க, ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானுடைய அபிஷேகத்திலே நீங்கள் நிறையும் பொழுது சிங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியாக மாறிவிடும். சிங்கம் என்பது எதற்கு அடையாளம்னா, பிசாசுக்கு அடையாளம். சாத்தானானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கின்ற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். இப்ப இந்த சிங்கத்திட்ட இருந்து நீங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு பலத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா சிங்கங்களை நீங்கள் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டு விடலாம். பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு ஏரோப்ளைன்ல பயணிகள்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பயணம் பண்ற அந்த பகுதியில ஒரு பெட்டி, பெரிய பெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டி எங்க போகுதுன்னா சைனாக்கு போகுது. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னா பாம்புகள் இருக்குது. என்ன இருக்குது, பாம்புகள் இருக்குது. இந்த பெட்டியை சரியா லாக் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப ஏரோப்ளைன் பறந்து போய்கிட்டு இருக்க சமயத்துல அந்த பெட்டிக்குள்ள இருந்து பாம்புக்குள்ள என்ன பண்ணிருச்சு, வெளியில வந்துருச்சு. பெட்டிக்குள்ள இருந்து இப்ப பிளேனுக்குள்ள வந்துருச்சு. பிளேனுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆளே என்ன பண்ணுது, கொத்துது. ஒரு ஆளை கொத்திருச்சு, ஒருத்தன் நுர தள்ளி கீழே விழுந்துட்டான். இன்னொரு ஆளை கொத்திருச்சு, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன, இதை எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி இதை சமாளிக்கிறது, பிரச்சனை சமாளிக்கிறதுன்னு தெரியாம தன்விக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி பெட்டிக்குள்ள அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சு, பாம்புகள்லாம் வெளியில வந்துருச்சு, நிறைய பாம்பு வந்துருச்சு உள்ள. அது போல ஒரு 50-60 பாம்பு என்ன பண்ணிருச்சு, இறங்கிருச்சு. மக்கள்லாம் ஏறி நின்றுகிட்டு இருக்காங்க. பிளைட் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நான் கற்பனைக்கு சொல்றேன் புரிய வைக்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டுறாதீங்க. என்ன பாஸ்டர், பாம்பையும் மனுஷனையும் சேர்த்து ஏத்துவாங்களா பிளைட்ல அப்படிலாம் கேட்கக்கூடாது. கற்பனைக்கு சொல்றேன், கவனிங்க. லாஜிக் இல்லாம இருந்தாலும் ஒரு விஷயத்த கவனிங்க, புரியறதுக்காண்டி சொல்றேன். இப்ப என்ன பண்ணிருச்சு, ஏறிடுச்சு. உடனே அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க, பிளைட் எத்தனை ஆயிரம் அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 4000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்குது. அப்படியா, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி பறங்க, இன்னும் கொஞ்சம் உயரத்துல, இன்னும் கொஞ்சம் ஒரு சில 100 அடிகள் என்ன பண்ணுங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சில 100 கொண்டு போகும் பொழுது அந்த பாம்புகள் அப்படியே செயல் இழந்து அப்படியே மயங்கி விழுந்துருச்சான். ஒரு சில மீட்டர்ஸுக்கு மேல, ஒரு சில அந்த 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 வானவியல் அந்த அளவுகளுக்கு மேல போகும் பொழுது அந்த 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 பாம்புகள் என்ன ஆயிருது அப்படின்னா அப்படியே நிலை குனைஞ்சு மயங்கி விழுந்துருதான். இப்ப அந்த பாம்புகள் என்ன பண்றாங்கன்னா அசால்ட் அப்படியே கையிலே தூக்கி பெட்டிகள் என்ன பண்றாங்களா போட்டு வச்சு பூட்டி லாக் பண்ணிட்டாங்களாம். இப்ப மறுபடியும்
நார்மல் நிலைக்கு ஃபிளைட் கீழே வந்த உடனே அது மறுபடியும் உயிரடைஞ்சிருச்சு. பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆவியின் அபிஷேகத்திலே நீங்கள் அதிகமாக போக 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 சர்ப்பங்கள் எல்லாம் செயலிழந்து விடும், பிசாசுகள் எல்லாம் செயலிழந்து விடும். அப்போ உங்களுடைய ஆவியினுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்ப வசனத்திலிருந்து வாசிங்க. சகேரியா 4ஆம் அதிகாரம், சகேரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனுக்கு முன்பதாக பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாகும். பர்வதம் என்பது ஒரு தடையை குறிக்கிறது, அது சமபூமியாக மாறிவிடுமா. செருபாபேல் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன், அவனுக்கு முன்பதாக அவனுடைய பாதையிலே பர்வதங்கள் தடையாக இருக்கிறது. ஒரு ஸ்பீடு பிரேக் இல்ல, ஸ்பீடு பிரேக்ல தாண்டிட்டு போயிடலாம், பர்வதமே இருக்கு, தாண்ட முடியாது. இப்ப அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுக்கு முன்பதாக தடைகள் எல்லாம் சமபூமியாக மாறிவிடும் என்று வசனம் சொல்கிறது. அப்ப அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு முன்பதாக கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாறும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமவெளி ஆகும், வனாந்தரத்திலே வழிகள் உண்டாகும், அவாந்தரத்திலே ஆறுகள் உண்டாகும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாமாக மாறும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்தும் தீரும். நீங்க ஆரம்பிச்சதை நீங்களே முடிக்கணும் அப்படின்னா ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமையாய் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு சில நேரத்துல நீங்க ஆரம்பிச்சு வச்சிருப்பீங்க, நீங்க முடிக்க முடியாம சோர்ந்து போயிருப்பீங்க. ஒரு சில ஒரு பொல்லாத மனிதர்கள் வந்து தடுத்து முடிக்க முடியாம பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அதை முடிக்கணும் அப்படின்னா நிறைய அபிஷேகத்துல உங்க கையை வச்சு தொடராத நீங்களே முடிக்கும்படி கர்த்தர் செய்வார். அபிஷேகம் தான் தீர்வு, அபிஷேகம் தான் தடைகளை உடைப்பதற்கான தீர்வு, அபிஷேகம் தான் நீங்க கை வச்சதை மறுபடியும் வெற்றி சிறக்க வைக்கிறதுக்கான தீர்வு. சரி, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்த்தோம், நிறைய இருக்கு. நான் சாயந்தரம் எடுக்கிறேன், தொடர்ச்சியாகும், இது தொடர்ச்சியாகும், சாயந்தரமும் நான் பேசுறேன். இப்ப இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மனம் திரும்ப வேண்டும், பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்கும் பொழுதுதான் மனம் திரும்புறான். மனம் திரும்பினவே உடனே என்ன பண்ணணும்? முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது அடுத்த ஸ்டேஜ் தான் என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பூரணமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். இப்ப பூரணமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் எடுத்தல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது விசுவாசித்து நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சகேரியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகேரியா 13:1 வாசிங்க. சகேரியா நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாருங்க, அபிஷேகம் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அப்ப பாவமும் அழுக்கும் எனக்குள்ள இருக்க நான் என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. என்னை விட்டு அது நீங்கணும், நான் விரும்பணும். அப்பதான் அது நீக்கப்படும். நீக்கப்படுவதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இப்ப நீங்க அழுக்கு துணியை கொண்டு போய் வீரக்குள்ள வைப்பீங்களா? அழுக்கு துணியை கொண்டு போய் எங்க வைப்பீங்க? அழுக்கு கூடையில போடுவீங்க. அப்ப உள்ள வீரக்குள்ள ஒருவேளை அழுக்கு துணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை தூக்கி வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் போடணும். அப்ப எனக்குள்ள பாவமும் அக்கிரமமும் இருக்குது அப்படின்னா
அதை நான் எடுத்து போடணும் அப்படின்ற உணர்வு வந்தாதான் ஆவியானவர் உள்ள இறங்குவார். அதை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன நிரப்புங்க ஆவியானவர்னா அது அது வந்து அது ஃபுல்லா முழுமையான ஒரு நிரப்புதல் உண்டாகாது. கிருபையா கொடுக்குறாரு, நம்ம இலவசமா பெற்றுக்கொள்ளணும், நம்மள விட்டு கொடுக்கணும். எனக்குள்ள அந்த பாவம், அக்கிரம சிந்தை, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துர்க்குணங்கள் நீங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் அப்படியே நீக்குகிறார். அடுத்து ஏசாயா 44:3 வாசிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, யாருக்கு கர்த்தர் ஆவியானவரை ஊற்றுகிறார் அப்படின்னா தாகமுள்ளவன் மேல். தாகமுள்ளவன் மேல். அப்ப தாகம் இருக்கணும் பாருங்க. தாகம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. வாஞ்சையா இருப்பாங்க, வாஞ்சையா இருப்பாங்க, அப்படியே வாஞ்சையா இருப்பாங்க, விருப்பமா இருப்பாங்க, வெக்கப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. வாஞ்சையா இருக்கிறவங்க வெக்கப்பட மாட்டாங்க. வாய்களை திறந்து என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, கைகளை தட்டுவாங்க, வாஞ்சையா இருப்பாங்க. இந்த வாஞ்சை இருந்துச்சுன்னு ஆண்டவர் உங்க மேல ஆவியை ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், அக்கினியால் நிரப்புவார். வாஞ்சை இல்ல, வாஞ்சை என்னன்னா ஒன்றே நான் கேட்டேன், அதுவே நான் நாடுவேன், அதுதான் என்னோட போக்கஸ். அதுல அப்படியே மும்மரமா இருக்கிறது தான் வாஞ்சை. பயங்கர தண்ணி தாகத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சூடா பிரியாணி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? எப்பா முதல் தண்ணி பாட்டில் இடப்பா, முதல் தண்ணி பாட்டில் இல்ல பிரியாணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப் தான் சாப்பிடுங்க. எப்பா தண்ணி எடுங்க, தண்ணியை குடிச்சுக்கிறேன், ஏன்னா தாகம் அடங்கணும். அப்ப உங்களுடைய தேவை என்னது? அதே போலதான் ஆவியானுடைய அபிஷேகத்தின் மீது வாஞ்சை. உலகத்துல எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது, அபிஷேகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அபிஷேகத்தினால நிரப்புகின்றார். பாருங்க, ஒரு சில பேர் வந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எப்படி நிப்பாங்க? ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சபையில ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போதே அபிஷேகத்தை ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அவங்க பக்குவப்படுத்திக்கிட்டாங்க தன்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை. ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்குறதுக்கு அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க. இதோ வாசல் படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் உள்ள வந்து கிரியை செய்கிறார். அப்ப நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, நிரப்புகின்றார். அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னு உங்களை ஏவுகிறதோ அதை அப்படியே நீங்கள் செய்து விட வேண்டும். ஒரு சில பேருக்கு அபிஷேகம் வந்த உடனே அவங்களை நிக்க கூட முடியாது, குதிச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் வந்த உடனே கீழே விழுந்துருவாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் இறங்கின உடனே அழுக ஆரம்பிப்பாங்க, உருள ஆரம்பிப்பாங்க, சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அது 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 அவங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரு, உடைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ அரணை உடைக்கிறாரு, ஏதோ கட்டுகளை முறிக்கிறார், ஏதோ நுகங்களை நொறுக்கி கொண்டு இருக்கின்றார். அது தெரியாது நம்மளுக்கு. என்ன ஒரு சர்ஜரி, இன்னர் ஹீலிங் நடந்துகிட்டு இருக்குது. இன்னர் ஹீலிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அபிஷேகம் வந்த உடனே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ஐயோ ஐயோ கட்டுப்படுத்துவாங்க. அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். சரி, அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்குறாங்க. அவங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆவியானவர் உள்ள வந்த உடனே, அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கின உடனே ஒரு பாஷை வருகிறது, ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு வேர்டை கொடுக்கிறாரு. அந்த வேர்டை நீங்க வச்சு நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீங்க பேச ஆரம்பிக்காம நடக்காது. நீங்க பேச ஆரம்பிக்காம நடக்காது. ஒரு சின்ன ஒரு வேர்டு வரும் அந்நிய பாஷை வரத்துல. நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை வரும், ரவாஷா அப்படி வரும். அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். அந்த வார்த்தையை தொடர்ச்சி சொல்லி 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 அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது பூரணப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது. வாயை விரிவாக திற, நான் நன்மையெல்லாம் நிரப்புவேன். அவர் நிரப்பும் போது நீங்க விட்டு கொடுக்கணும். அவர் வார்த்தையினால நிரப்பும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க.
இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பாருங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அவ கீழ்ப்படியாமையில இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்க போவது இல்லை. கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் நம் மீது என்ன பண்றாரு? இறங்குகிறார், நம்மை அபிஷேகிக்கின்றார். எனவே இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆவியானவரின் அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை இந்த நாளில் நான் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வெறுமையாய் வந்தேன், ஆனால் வெறுமையாய் போகக்கூடாது. நிறைவான ஆசீர்வாதத்தை, சுவிசேஷத்தின் பூரணமான நிறைவான சம்பூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் இன்றைய நாளிலே நான் கடந்து போக போகின்றேன் என்று நீங்கள் கண்ணை மூடி அப்படியே ஜெபிங்க. கர்த்தாவே, நான் வெறுமையா போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். எனக்குள்ள காணப்படுகின்ற நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். மாந்திரிக செய்வன சூனியம், பில்லி சூனிய காரியங்கள் எல்லாம் எரிந்து போகட்டும். ஒரு அபிஷேகத்தினால நான் நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி யாவரும் அப்படி எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.